உன்னால் தவிக்கும் பொண்ணு மணி நெஞ்சுக்குள்ளே இன்னாரென்று சொன்னால் புரியுமா? அவரை கோல் பண்ணி கேட்டேன், அண்ணன் இன்னைக்கு வேலை செய்யணுமோ இல்லையா? இல்லை எல்லாம் லீவ் பண்ண சொன்னார். என்ன ஆறாமத்தைப்பட்ட கமெண்ட்ஸில் கேட்டது ஒரு வீடு வந்து வரைகிறதுக்கும் சித்திரம் வரைகிறதுக்கும் கட்டுறதுக்கும் என்ன வித்தியாசம்? ஏன் நான் கேட்கணும், உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு. நீங்கள் வந்தோடனே பிளேன் எல்லாம் வச்சு தருவீங்க. அன்னத்தை பார்த்தேன், பூமியை பார்த்தேன், மனுஷனை என்னும் பார்க்கலையே. அட பரநாள் இருந்தேன் உள்ள. ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுபாஷ். இன்றைக்கி பார்த்தீங்கன்றால் நாங்கள் வேலை செய்கிற இடத்துல தான் நிற்கிறோம், தெல்லிப்பளையில். இந்த அண்ணாவை பார்த்தாலே தெரியும் எங்கே நிற்கிறவன். ஏன்னா உங்களை இப்போ நிறைய பேருக்கு தெரியும். உங்களை பக்கத்தில் நான் நிற்கே அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க இந்த தெல்லிப்பளையில் வேலை செய்து நிற்கிறாங்க. ஏன்னா இப்போ இன்றைக்கு என்ன நடக்குது இங்கே? நான் இதெல்லாம் கொண்டிருக்கேன். எது கட்டைகள் அதுகள் இதுகள் ஏதோ நிற்கிறீங்க. அப்போ மேசன் உங்களோட அந்த பொறுப்பானு செய்கிறாருல்லோ, அவருக்கு கோல் பண்ணி கேட்டேன், அண்ணன் இன்னைக்கு வேலை செய்யணுமோ இல்லையோண்டா. இல்லை எல்லாம் லீவ் பண்ண சொன்னார். என்னது ஆறு சாமத்தியப்பட்ட மேசன் ஆறு அவருக்கோ என்ன விளங்குதில்லை நீங்கள் சொல்கிறது. கொண்டாட்டத்துக்கு போயிட்டார். இப்போ நான் வேலையை வந்துருக்கோம். 4 பேர் வந்துங்க. சம்பளம் இல்லை என்றால் என்ன சம்பளம் சொன்னார். அப்படி போய் செய்ய முடியும். அதான் சம்பளம் இல்லாமல் செய்வீங்களோ வேலை? ஒரு மாதத்தில் ஒரு நாளைக்கு சம்பளம் இல்லாமல் செஞ்சால் வாங்க நீங்கள் இருக்கவங்க வடிவா இருக்க சொல்லுங்கள். எனக்கு விளங்கல இவர் சொல்கிறது. அந்த கச்சை வேலை அந்த ராஜனோட தொடர்ந்து நிற்கிறார். எவ்வளோ காலமாக அவரோட நிற்கிறீங்க? 5-6 வருஷமா? அன்றைக்கு தான் நீங்கள் நீச்ச பழக 14 வருஷமா? சின்ன இல்லை வேறு வேலை செய்கிறேன். இப்போ தொடங்க செய்கிறாங்க. இப்போ ராணியோட பக்கத்தில் வழக்கம் பிடிச்சி இப்போ 5-6 வருஷம் நிற்கிறீங்க. இப்போ சம்பளம் இல்லைன்னா சம்பளம் எல்லாம் செய்வீங்களோ? தொடங்கிடுறாங்க. சம்பளம் தொடர்ந்து இப்போ எவ்வளோ நாள் இங்கே வேலை செய்வீங்க? 15 நாள். எவ்வளோ சம்பளம் ஒரு நாளைக்கு? 3000. சாப்பாடு கழிச்சு சாப்பாடு தான் 3000 தராம். 2500 சாப்பாடு தராம். அதை ஒரு நாள் கூலி அப்படி தானே போதானே? அப்போ 2500 படி. இப்போ நீங்கள் எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லை, நல்லா பிள்ளைண்டி குடிப்பீங்க. வெத்தில போடுறோம் நீங்கள்? வெத்திலையும் போடுறதில்ல. இந்த தம்பியை தான் வெத்தில போடுவேன், அதுவும் இல்லை. அப்போ காசு வெளியில் போகாதானே? ஆனே உழைக்கிற காசு அப்படியே இருக்குன்னு தானே உங்கள்கிட்ட துண்டா? எவ்வளோ சேர்த்துட்டீங்க? வீட்டை கொடுத்துருங்க. அப்போ எவ்வளோ சேமிப்பில் போடுறீங்க? சேமிப்பு போடுற இல்லை என்ன 2500 ஒரு நாளைக்குண்டா? நீங்கள் ஆரம்பத்துலேருந்து நிற்கிறீங்க. இவருக்கு வந்து பெரிய கிளினிக் ஒன்று இருக்கு. பசுரை போடுறது 2 பேருக்கும். அப்போ அந்த விஷயமா இங்கே இருக்கிறதா தோட்டங்களுக்குன்னு சொல்லுங்க. தோட்டத்துலேயும் வருமானம் இருந்தாங்க. சரி, ஏன் நான் கேட்கணும், உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு. நீங்கள் வந்தோடனே பிளேண்டி எல்லாம் வச்சு தருவீங்க. ராஜன் என்ன அவரோட தான் கூடவே தெரியுவீங்க என்ன சப்போர்ட்டுக்கு. அப்போ நல்லா வேறு எடுக்கலாம். அவனு நல்லா வேறுங்க தெரியுமா? என்னப்பா எதை எடுத்தாலும் கனகாலம் செய்யலாம் கனகாலம் தான் சொல்லுவீங்க. எல்லாம் செய்வீங்க. சரி, இப்போ காலையில் என்ன சாப்பிட்டீங்க? காலையில் இன்றைக்கு பட்டர் பான் பண்ணேன். பட்டர் பான் அடித்தேன். லைட்டாக அடிச்சிட்டீங்க. சரி, அப்போ இன்றைக்கு சம்பளம் தராட்டியும் வேலை செய்வீங்களோ இல்லை தருவாரண்ணே? சம்பளம் தருவார். சரியா, ஓகே, சந்தோஷம். அவர் என்னம்மா உங்களோட பிரச்சனை இல்லையா? வேலை எல்லாம் செய்கிறாரோ? இல்லாட்டி உங்களை அவர் விட்டுருக்காரோ பார்க்க சொல்லி? தான் இல்லா நேரம் வேலை செய்கிறாங்களோ இல்லையோன்னு பார்த்து சொல்ல சொல்லி? இல்லை உங்களோட அந்த பஸ் சொல்லியிருக்காரு பார்த்து சொல்ல சொல்லி.
வேறு நீங்கள் நிற்கிற அவ்வளோ வேணாம் இல்லாமல் நாள் தான் உங்களுக்கு கடைக்கு உடனே வருது சாப்பாடு பண்ணியாண்டு நாள் தான் உங்களுக்கு நீங்கள் சாமத்திய விட்ட போயிடு요 எங்கள் உங்களுக்கு சாமத்திய விட இல்லை நீங்கள் போயிடுங்க இங்கே விஷயம் மட்டும் போவோம் உங்களை பஸ் போனால் கூட்டின்னு போக மாட்டாரோ வேணா கூட்டின்னு போவோம் போனால் இன்றைக்கு நல்ல ஒரு விருந்தாக இருக்குமே சரி அதோட வீடியோ பார்க்குறீங்க 15 நாள் வேலைன்னா 15 நாளும் இருந்துருப்பீங்களா வீடியோவில் பார்க்குறீங்களா உங்களோட ஆட்கள் பார்க்குறது வீட்டை பார்க்குறீங்களே சொந்தக்காரர் பார்த்து சொன்ன வீடியோவில் வந்து நீங்கள் வேலை செய்யுங்க ஒரு தான் சொல்லல இன்னும் வீட்டா போயில்லை இன்னும் வீட்டை போகலையா போனீங்க இன்றைக்கு போகிறீங்க அப்போ வீட்டை நீச்சலையும் இருக்கா பார்க்கணும் பக்கத்தில் கடல் இருக்குது எப்போ நீந்த போகணும் எப்போ ஒரு வேலையில் லீவ் ஆனாலும் நீந்து வராங்க நீந்து வரா எத்தனை கிலோமீட்டர் நீந்துங்க கொஞ்சம் நீந்தோம் எவ்வளோ கொஞ்சம் மண்டா போவோம் அதான் கொஞ்சம் மண்டா எவ்வளோ தூரம் இங்கே இருந்து அந்த அண்ணன் நிற்கிற தூரம் 4 மைல் தூரம் கரெக்ட் தூரம் அப்படிலாம் விளவு 40-50 அடிக்கிட்ட போவோம் 40-50 அடி தாழ்பத்துக்கு போவீங்க அப்படி இப்படி நீளத்துக்கு போவீங்க அது நானும் தான் போவேன் அதுக்குள்ளே தாக்காத கடல் 40 அடி மட்டும் நடந்து போனால் கடல் இவ்வளோ தான் நினைக்கும் அதுக்கு அங்கால நீந்து எவ்வளோ சரி சரி இப்போ நான் போனான்டா நான் போல மாட்டதுக்கு போவேன் இவருக்காக நீச்சல் இல்லை ஏன்னா அது நீந்து 14 வயசு ஏன்னா சரி ஓகே இப்போ நாங்கள் வேலையை பார்ப்போம் என்னென்ன வேலை செய்வீங்க சில வகைகள் அடுக்கி அதை எடுத்து செய்து சரி ஓகே இப்போ இன்றைய தினம் எங்களை வேலை செய்கிற ஆட்கள் வரையில் 4 பேர் தான் நிற்கணும் பாருங்க அங்கே ரூமுக்கு ஒரு ஆள் நிற்கிறார் அண்ணா நீங்கள் மேசன் வேலையோ ரைட் அங்கே ஒரு அண்ணா நிற்கிறார் அரங்களுக்கு என்ன நிற்க போகிறேன் சோங்கு வெட்ட போகிறேன் அடுத்த இந்த ஐயா அடுத்த திலீப் 4 பேர் தான் நிற்கணும் மற்றாக்கள் விரையில் என்னென்னால் அவங்களுக்கு ஒரு கொண்டாட்ட வீடு உண்டு அந்த வெள்ளை சேர்த்து வரையில் அவட்ட கொண்டாட்டம் அப்போ அவட்ட கொண்டாட முடியாது மித்தாக்களும் அவங்கள போயிட்டினோம் இன்றைய தினம் என்ன வேலை திட்டங்கள் நடக்குதுன்னு நாங்கள் பார்க்கலாம் ஏன்னா இன்றைய தினம் எனக்கும் கொஞ்சம் லீவ் பண்ணபடியாக நானும் இங்கே தான் நிற்கிறேன் அப்போ வேலையை பார்க்கலாம் என்ன அப்போ என்ன பிள்ளைந்து வைக்கல நீங்கள் வந்ததுக்கு நீங்கள் குடிச்சா சரியா நான் குடிக்கிறேன் இல்லையா ரைட் ஐயா ஒரு பிள்ளைண்டி ஒன்று வைப்பேன் நான் குடிச்சு கொண்டு இந்த வேலை திட்டத்தை பார்ப்போம் டீயா ஏன் டீ இருக்கும் டீ இருக்கும் நீங்கள் வந்து இது என்ன சோங்கு அடிக்கிறதா சோங்கு வச்சுருவோம் இந்த வாத்தியாலையெல்லாம் அனுபவம் இல்லாட்டி செய்யல அதானே எவ்வளோ நேரம் நான் தான் செய்தேன்னா அப்போ உனக்கு அனுபவம் இருக்குன்று இல்லை இல்லையா கால் என்னையா வாத்தி வேலை காலை ஒட்டிடுமில்ல சில நேரம் கண் பார்க்க கை செய்யும் அப்படியெல்லாம் இல்லை நான் கேள்விப்பட்டதுக்கு இந்த வாத்தி வேலை கொஞ்சம் பழைய நீட்டாக இருந்தாலும் செய்யலாம் இல்லாட்டி காலை கொண்டு போடும் பண்ணுவாங்கண்ணே அது அப்படியே வளைக்கி கொண்டு போயிடும் அந்த வெயிட்டும் தான் கீழே வெட்டை வளைக்கி கொண்டு காலுக்கு வந்துடும்னு சொல்லுவாங்க வந்து முள்ளந்தண்டு இருக்கு முள்ளந்தண்டு இருக்கும் என்னென்ன முள்ளந்தண்டு இருக்கும் அவரோட காப்பு அப்படியானே அதான் வந்துடும் வளைக்கி கொண்டு அப்போ இது கொஞ்சம் சின்ன நேரம் சில பேர் அந்த பணம் தரிச்சு வேலை செய்கிறாங்கள்ட்ட கொஞ்சம் நல்ல நீளமாக இருக்கும் அகலம் மற்றதையும் அதிக பயிற்சி அதான் சொல்லுவாங்க கவனமாக செய்ய உண்டு வளைக்கி கொண்டு வந்துடும் அவனும் நல்ல பயிற்சியாக செய்தில்லை அவன் சரியான ஒரு டெக்னிக்காக பயிற்சியாக அவங்க தக்கண்டு உடனே பயன் அடிக்க நீங்களும் அடிப்பீங்களோ நீங்கள் இல்லை அவர் இப்போ போட்டால் கொஞ்சம் அவர் கொஞ்சம் ட்ரெயின் எடுத்து வந்துருக்குறாங்க சரி சரி அங்கால ஒரு ஐயா ஒரு வேலை செய்கிறார் வேறு வேறு அப்படியே தான் பண்ண போகிறோம் இப்படி இந்த கலந்தயம் அடித்து இந்த சோகங்காயம் அடித்தா சரி அடித்து வைக்கிறது எம்பேசண்டா அடிக்க தேவையில்லை 12 அடிக்கும் எம்பேசண்டா சாதாரணமாக அந்த அதில் விட்டுருக்கு தான் அடிக்காமல் அதே மாதிரி விட்டுருக்கலாம் 12 அடித்தா தான் வடியும் ஆனால் அவர் தேடி கொஞ்சம் நீட்டான மரம் சைஸுகள் எல்லாம் பார்த்து தான் எடுத்துருக்காருன்னு கை மரத்துக்கு
ஆமா மோட்டர் குளிச்சீங்களா வடிவா ரம்முக்குள்ள ரங்கி குளிச்சது நீங்கள் நீந்து ரங்கி வடிவா குளிச்சிங்களா தண்ணி ஏன்டா கிணத்துல அள்ளி குளிக்க கணக்கு தண்ணி வராது பஞ்சிலையும் கொஞ்சத்துல குளிச்சிடுவீங்க இப்போ ரம்புள்ள தண்ணி அள்ளி குளிக்கலான்னு பாரார் குளிச்சது 2 பேர் தானே நிற்கிறோம் 2 பேர் தான் மாறி ஐயா அடுப்பு மூடு ஒவ்வொரு காலம் அடுப்பு மூட்டணும் விறகுக்கு பஞ்சம் இல்லைண்ணே கனமரம் இருக்க மட்டும் விறகு தாராளமா இருக்கு இப்படி சும்மா வச்சா மூடுமோ அதான் சொங்க வட்டியாச்சு உண்டு பாருங்க ரெண்டு வட்டியாச்சு இது வந்து உங்களுக்கு வந்து 4-5 கணக்கில் பார்க்க போனால் எங்கள் ஈசல் ஐயா தான் முழு வேலையை உளுத்து போட்டு செய்கிறாரண்ணே ஏத்தனி வைக்கிறதுலேருந்து கரண்ட் பார்க்குறதுலேருந்து அண்ணே இது இப்போ வட்டி போட்டு திருப்பி சொல்லிக்கணும் அடிக்கணும் ஷாப்பிங் பாக்கெட் தான் காணும் அடுப்பு மூட்டை சில பேர் மண்ணெண்ணெய் பெட்ரோல் ஆயில் டீசல் எல்லாம் ஊற்றி கொளுத்துவாங்க அப்போ சொல்லிக்கிற ஊற்றினா தண்ணி தேத்தண்ணியே ஒரு போமணம் அடிக்கும் இப்போ பொலித்தீனில் ஷாப்பிங் பாக்கிற மூட்டா சரியானே என்னண்டு ஷாப்பிங் பேக்கு கொஞ்சம் எரியா விட்டுட்டு புற தண்ணியை வைக்கலாம் தானே இப்போ நீங்கள் நல்லா பாட்டெல்லாம் பாடுவீங்கன்னு சொல்கிறாங்க உண்மையும் பாட்டு இன்றைக்கு ஒரு பாட்டு ஒன்று பாடி விடுவோமோ பாடி பாடி வேலை செய்தால் களைப்பு தெரியாதுன்னு சொல்லுவீங்க அப்போ நீங்களும் பாடி பாடி வேலை செய்யலாமே சரி இங்கே ஒரு ஆள் கமெண்ட்ஸில் கேட்டது ஒரு வீடு வந்து வரைகிறதுக்கும் சித்திரம் வரைகிறதுக்கும் கட்டுறதுக்கும் என்ன வித்தியாசம் வந்து என்ன வித்தியாசம் ஐயா சொல்லுங்க என்ன வித்தியாசம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வரப்போங்க ஐயாட்ட கேட்டுட்டு ஐயா வீடு வரைகிறதுக்கும் கட்டுறதுக்கும் என்ன வித்தியாசமா வரைகிறதுக்கு பென்சில் இல்லை பேனு ஒரு வீடா வரைகிறது அதான் வரைகிறதுக்கு பென்சில் இல்லை பேனு அதுக்குரியது வேணும் கட்டுறதுக்கு சீமெந்து சாந்த பக்கத்தில் மண் வேணும் இதுதான வித்தியாசம் ஒரு வீடு வரைகிறன்னா ஒரு கற்பனையில் வரைகிறது கற்பனை தானே ஒரு உருவத்தனாக கற்பனையில் தான் வரைகிறோம் அதே ஒரு வீடு கட்டுறதுன்னா அது வந்து கற்பனையில் கட்டையில அப்போ நேரத்தில் கட்டணும் அது வந்து நாங்கள் வந்து யார் அந்த கொமெண்ட்ஸை கேட்டது ஒரு எங்கள்ட ஒரு அதி புத்திசாலியோட கேட்டிருக்கேன் கட்டுறதுக்கும் வீடு வரைகிறதுக்கும் கட்டுறதுக்கும் என்ன வித்தியாசம் அதில் என்ன வித்தியாசம் இருக்கு பழைய கதையெல்லாம் கதைக்கிறாங்க என்ன இப்போ பாட்டு என்ன பாட்டு பாடுவீங்க உங்களுக்கு பழைய பாட்டோ புது பாட்டோ எம்ஜி ராமச்சந்திரனுடைய முந்தி பாடுனீங்களோ கதைக்கிறது ஆள் கொஞ்சம் சிலுவாயே என்னத்துக்காண்டி வெக்கமோ எத்தனை வயசு 47 வயசு 47 வயசுலேயே நீங்கள் இவ்வளோ வெக்கப்படுறீங்க வெக்கப்படக்கூடாது ஏன் வெக்கப்படுறீங்க படக்கூடாது எல்லாம் விசாரணை நிற்கணும் நேற்று ஏதோ பொங்கல் பானேன்றீங்க முந்தி என்னென்ன பாட்டு பாடுனீங்க சொல்லுங்க படிப்பீங்க இடைக்கால பாட்டு இன்றைக்கு ஒரு ஆள் கேட்டிருந்தார் உங்களோட குரல் நல்லா இருக்கு அந்த மெல்லிய குரலாக இருக்கும் பாட்டு பாடினா நல்லா இருக்குமே அப்படின்னு கேட்டிருந்தார் ஒரு நாளைக்கு படிக்கலாம்டா நாங்கள் ஒரு நாளைக்கு என்ன படிவே எல்லாம் பழையபடி எல்லாம் பழையபடி என்ன குரலை சரிப்படுத்தணும் படிக்கிறது பார்த்து ரிஹர்சல் பார்க்கணும் ஒரு இப்படி திரும்புங்க அங்கே அந்த அக்கா கோவிக்க போகிறோம் வீடியோவில் பார்க்குறாக்கா என்ன ரிஹர்சல் பார்த்து தான் பாடுவீங்களோ பழையபடி பழையபடி இருக்கா புதுப்பிக்கணும் பிள்ளைங்கல்ல உச்சரிப்புகள் பிழைக்கும் பிழைச்சாலும் பரவாயில்ல நீங்கள் புதுப்பிக்கிறத இருக்கா பார்ப்போம் இன்றைக்கு ஒரு பாட்டு பாடி விடுவோம் என்ன பாட்டு பாடலாம் யோசிங்க
நீங்கள் அந்த ராஜா என்ன சொன்னார், நாடகம் எல்லாம் நடிப்பீங்களாம், பாடுவீங்களாம், உங்கள்கிட்ட நிறைய திறமை இருக்கா, ஒழிச்சு வச்சுக்கீங்களாம். உண்மையோ? நடிச்ச நீங்களும் வந்து போடுற நீங்கள். சரி, இப்போ இன்றைய தினம் ஈசல் அண்ணான்ற ஒரு பாடலை நாங்கள் எதிர்பார்க்குறோம். அவர் பாடி காட்டுவார். ஒரு பிளேண்டி வச்சா பிறகு பார்க்கலாம். என்ன எல்லாம் தெரியும்? கையில் கொண்டாங்க. வேப்பி வேமு ஒன்று வேலைக்கு பின் வேலைக்கு முன் பேருக்கு வைக்கிறது எல்லாருக்குமே. இவ்வளோ காணுமோ? நன்னாரி வேறு போட்ட நீங்கள் கடைஞ்சியா ஓவரா போகும் சாயம் படிவா குடிக்கும். சரியா இல்லை சீனி அளவு என்ன இது அளவு கணக்காக போடணும். ஒரு கணக்கு அளவா இது கணக்காக போட்டு எவ்வளோ போடுறது? இதுக்குள்ளே போட்டு 2 காணுமா? அப்படியே போடணும். கூட்டிட்டோம் இப்படியே போடுது. என்ன மாதிரி போடுங்க ரெண்டும் போட்டு ஆற்றி பார்த்துட்டு ரெடி பண்ணி பார்த்துட்டு 2 கூட காணும். தண்ணி ஊற்றலாங்க. கூடினாக்கி கூடினா இன்னும் கொஞ்சம் ஊற்றுறானு. பார்த்துட்டு தண்ணி வந்தாலும் போடுறேன். செக் பண்ணி பார்ப்போம். டேஸ்ட்டா திருப்பி பண்ண மாதிரி இருக்கு. நாக்கா இருக்கா இப்போ கூடிட்டு அப்போ தண்ணி உங்களோட ஓகே இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க. தண்ணி விட்டு காணும். இதே நீ இப்போ காணாது. ஒரு தண்ணியோ இருக்காங்க தண்ணி என்ன இது இனிப்பு காணி திருப்பி சீனியை போட்டான். ஒரு இனிப்பு கூடினோன்னா தண்ணியை ஊற்றுங்க. இப்போ ஓகே. இது எனக்கு என்ன ஒரு கப் வேணுங்க. என்ன ஒரு கப் கழுவிட்டாங்க. வேறு யாருக்கு வேணும்? உங்களுக்கோ வேணுமோ? வேண்டாம் முடிச்சுட்டீங்க. ரைட் திருப்பி கடன் ரைட். இது ஓகே. யாருக்கு இதை கொடுங்க ஒரு ஆளுக்கு. வாரண்டி யார் வந்து ரைட் ஓகே. எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. என்ன கணக்காக இருக்கா? இனிப்பு ஓகே.
குடிச்சு பார்த்துட்டு இங்க வாங்க, முன்னுக்கு வாங்க. சாயம் இருக்கும் இன்னைக்கு சம்பளம் இல்லாத வேலை என்றபடியால் இங்க கிட்ட வாங்க. இதுல இருங்க. இன்னைக்கு சம்பளம் இல்லாத வேலை என்றபடியால் கொஞ்சம் இருந்து இந்த வேலை செய்யலாம். ஓ ஜாலியாக எந்த வேலை இல்லை, இந்த மரத்தை தான் தூக்கி போடுறீங்களா? அண்ணா வேலையாக்கள் வந்தால் தானே வேலை. ஓ அப்போ அவ வேலை செய்யணும், அவைக்கு சம்பளம் இருக்குது, உங்களுக்கு இன்றைக்கு சம்பளம் இல்லை. நீங்கள் எப்படி சரி அப்போ இந்த பாட்டு பாடுறேன்னு சொல்லி அதாவது பாட்டு பாடிவிடுங்க. இல்லை நீங்கள் ஒரு பாட்டை சொல்லுங்கள், நான் பாடுறேன். உங்களுக்கு பிடிச்ச பாட்டை சொல்லுங்கள், நான் பாடுறேன். நீங்கள் படிக்க ஓ பிடிச்ச பாட்டு உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்கும்னு சொல்லுங்கள். என்ன பண்ணுறது படிக்க ஆ கானிலா வா வா என்ன படிக்க பிடிச்ச பாட்டை சொல்லுங்களேன். ஆ சொல்லுங்க. குமுதம் போல் வந்த குமாரி படிங்க. பிடிக்குமோ? என்ன பாட்டெல்லாம் தெரியுமன்றீங்க, அப்புறம் பிடிச்ச பாட்டே சொல்றீங்கல்ல. சரி அந்த பாட்டை படி. குமுதம் போல் வந்த குமரியே மனம் குங்குமமால் சிவந்தது என்ன வருது இல்ல, நீங்க வாங்க. வண்ணத்திலே கனவு கண்டதோ முகம் குங்குமம் போல் சிவந்தது என்னவோ உன் வண்ணத்திலே கன்னத்திலேயோ ஏதோ ஒன்றுல கனவு. பாருங்க பாருங்க, உங்களுக்கு தான் தெரியுமா, பாடி விடுங்க. நீங்க தெரிஞ்ச பாட்டை பாடுங்க. சரி போய் அடைக்கால பாடிக்க. விடைக்கால பாட்டு பேர் ஒன்று பாடுங்க. படி. நீங்கள் படிக்கணும், நான் எந்த பாட்டு நீங்கள் படிக்கணும். நான் மூலம் படிக்கிறேன், நீங்கள் படிக்கிறீங்க. நீங்கள் பாட்டு படிக்கணும். இடைக்கால பாட்டு இருந்தால் வந்து எடுத்து படிக்கணும். என்ன பாட்டு உண்டு இடைக்கால பாட்டு இருந்தாலும் இந்த பாட்டு அப்படி ஸ்லோ பாட்டு சொல்லுவோம். இதுக்குள்ளே என்ன அந்த பாட்டு படிங்க. அது ஃபுல்லாக உங்களுக்கு தெரியுமோ? இல்லை எனக்கு வரிகள் தெரியாது. நீங்கள் படிக்கணும், இப்படி படி. எனக்கு நீங்கள் சொன்னது எனக்கு நடக்குது. 2 வரி படித்தா தானே தெரியுது. 2 வரி படித்தா நான் பாடுவேன். ஏன்னா எனக்கு வரிகள் தெரியாமல் விட்டுரும். பாடமாக்கிறாரு இல்லை வாயில் சொல்கிறாரு. நெஞ்சுக்குள்ளே என்ன சொன்னால் புரியுமா? அதான் அடுத்தது எனக்கு தெரியாது. படிக்கிறீங்க வாயில சேர்க்கிறீங்க. அடுத்தது என்ன வரி சொல்லுங்க. உலகே அழிஞ்சாலும் முன்னுருவம் அழியாதே, உயிரே பிரிந்தாலும் உறவே பிரியாது, உண்ணாமல் உறங்காமல் உன்னால் தவிக்கும் பொண்ணு மணி, நெஞ்சுக்குள்ளே இன்னாரென்று சொன்னால் புரியுமா? அது அடுத்த வரி வேறு சொல்லலே இருங்க, எனக்கு தெரியுதில்லை, சொல்லுங்களேன். ஆ ஐயோ பாடமாக்கி ஆளும் மறந்துட்டேன். அப்போ உங்களுக்கு நீச்சல் எப்படி ஞாபகம் வரும்? 14 வருஷத்துக்கு முன்னாடி பழைய நீச்சல். 20 வருஷத்துக்கு முதல் வேலை செய்கிறது கரண்ட் வேலை என்னென்ன ஞாபகம் வரும்? தண்ணியை ஊற்றியாரா கண்டு உங்களுக்கு ஞாபகமான பாட்டு சொல்லுங்க, நான் பாடுறேன். தண்ணிக்கை கொஞ்சம் கையை காலை ஆட்டினா நீச்சல் தானே. என்ன ஒரு நாளைக்கு ஈசன் என்னமோ ஒரு நாள் கதையை விடுங்கோ. அவர்கிட்ட சேவடைக்கு இல்லையா? சேவடைக்கு அதான் பாட்டு வருது. சேவடுக்காது பாட்டெல்லாம் செக் பண்ணி எல்லாம் சொல்கிறேன். நல்ல பாடெல்லாம் செக் பண்ணி சொல்லுவீங்க. ஒரு நாளைக்கு பாடுவீங்க. சரி ஒரு நாளைக்கு அவர்கிட்ட பாடலாம். இப்போ உங்களுக்கு சும்மா நோம்பில் வரக்கூடிய பாட்டுன்னு சொல்லுங்களேன், நான் பாடுறேன், நீங்கள் பாட தேவையில்லை. ஓ நான் படிப்பேன், நான் சில வரிகள் எனக்கு வராதுன்னு சொல்லணும். இசையெல்லாம் ஓகே இருக்கும். என்ன பாட்டு உங்களுக்கு? வானத்தை பார்த்தேன், பூமியை பார்த்தேன், மனுஷனை என்னும் பார்க்கலையே, அட பல நாள் இருந்தேன் உள்ள அந்த நிம்மதி அந்த நிம்மதியெல்லாம் போகுதா? சொல்லுங்க உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கடைசியாக ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம். நீங்கள் லவ் பண்ணைக்குள்ள வாழ்வேமா எந்த பாட்டு படிங்க? லவ் பண்ணைக்கு வாழ்வே மாயம் இந்த வாழ்வே மாயம். அடுத்தது எனக்கு பாடல் தெரியாது, இசைதான் தெரியும். 1000 மக்களின் பாராட்டுகளையும் பெற்ற ஒரு பயன்குழி ஈசல் ஐயா. ஏன் உங்களை ஈசல் ஐயான்னு சொல்ற? ஈசன் ஈசன் என்று எப்படி வச்சுட்டாங்க? உங்களோட முழு பேர் என்ன? முழு பேர் ஜெகதீஸ்வரன். ஜெகதீஸ்வரன். நம்ம தீஸ்வரன் ஈஸ்வரன் வீட்டு பேர். வீட்டு பேர் ஈஸ்வரன் வச்சிருக்காங்க. நீங்கள் ஸ்கூலில் ஈஸ்வரன் கூப்பிடுவோம். ஜெகதீஸ்வரன் தான் சொல்லக்கூடாது. ஜெகதீஸ்வரன் நல்ல பேர் தான். முழு பேர் இல்லை எவ்வளோ படிச்சிருக்கீங்க? ஃப்ரெண்டாக கோயில் மணி
ஓயல் மட்டும் படிச்சீங்களோ? என்ன பள்ளிக்கூடம்? நான் பட்டின்னு படிச்சேன். இங்கே பட்டின்னு பட்டுக்கோட்டை. வட்டுக்கோட்டை இந்த கல்லூரிலையோ? ஓயல் மட்டும் படித்து அப்புறம் அப்படியே கொஞ்சம் பில்டிங் விட்டுட்டீங்க, வெல்டிங் செய்வீங்க. இதுக்கப்புறம் அவங்க அப்படி டேக்கில் வயரிங் கோர்ஸ். அப்போ எல்லா வேலையும் தான் போய் வந்துக்கீங்க. இந்த எல்லாம் ஒரு தடவை போயிட்டீங்க வேலைக்கு. நீங்களும் கடைசி மட்டும் பாட்டு பாடுறீங்க இல்லை, எல்லாம் எடுத்து ஒரு நாளைக்கு பாடுறேன்னு சொல்லி இருக்கிறீங்க. நான் பாட்டு பாடுவேன், ஆனால் எனக்கு அந்த வரிகள் அடுத்தடுத்த வரி தெரியாது. இசைகள் தெரியும், ஆனால் வரி தெரியாது. நீங்கள் அதையும் சொல்லி தர்றீங்க இல்லை. இப்போ இன்றைக்கு அடுத்த என்ன வேலை திட்டம் செய்ய போகிறீங்க? இப்போ அவை ஒவ்வொரு தரம் தங்கள் வேலைக்கு போயிட்டோம். நீங்கள் என்ன வேலைக்கு போக போகிறீங்க? இதில் அடுக்க கிடையாது. ரீப்பேலோ? ரீப்பெல்லாம் எடுத்து அடுக்கணும். எங்கே அடுக்கணும்? சைட் அடிக்கணும். சைட்டாக என்ன வழியிலையோ உள்ளுக்கோ? உள்ளே தான் இருக்கும். இந்த ரீப்பேலையோ? அடுத்த பக்கம் இது வெட்டினாது. இந்த சில அடுக்கணும். சில இதெல்லாம் அடுக்கணும். எடுக்க வச்சுவாங்க அப்படியா? சரி, அப்போ அடுக்குங்க பாப்போம். பாட்டு ஞாபகம் தான் சொல்லுங்க என்ன. தண்ணியா கூட கட்டுறேன். சூப்பர் சூப்பர்ப்பா. இல்லை இன்றைக்கு போய் வெயிலே பண்ண இல்லைண்ணே. இந்த வெயில் இந்த தான் செய்யணும் பூரா வேலை. கொஞ்சமாக போடையில என்ன போகிறேன் எல்லாரையும் அடிச்சு கொஞ்சம்
எல்லாரையும் உள்ளே அடிக்கினா என்ன உள்ளே நான் எடுத்து கொடுக்கலாம் அடிக்காது இனிமேல் அடிக்காது நான் கலத்தான் உள்ளே கழிப்பாங்க உள்ளே கழிப்பாங்க உள்ளே அடைப்பண்ணா எல்லாம் எடுத்து கொடுக்கணும் அடிக்கணும் அது உள்ளு கிடைக்கிறாது மன வைக்கிறாங்க உள்ளு கிடைக்கிறாது என்ன வேற வைக்கதே அதில் பறிச்சு போடுது அதில் வச்சு அனுப்பி போடுது இங்கே வந்து
வண்டியில் பண்ண வண்டியில் அப்படி தள்ளி விட்றானுங்க கண்ணுக்கு தூக்கி கண்ணுக்கு நீங்கள் ஓகே ரைட் ஓகே இன்றைக்கு வேலையெல்லாம் முடிஞ்சது மீண்டும் நாளை காலை உங்களை சந்திக்கின்றோம் நன்றி வணக்கம் பாய் 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 சொல்லுங்க பாய் 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 பாய்